நம்பிடலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வார்த்தைகளில் பதறுகிற மனுஷனை நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா செய்கிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்லி மொத்தமாக நம்மளை முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அவங்கள நம்பாதீங்க. மீண்டுமாக அந்த நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தன் வார்த்தைகளில் பதகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனை நம்பலாம்னு பைபிள் சொல்லுது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது. நீங்கள் ஒரு தொழிலுக்காக நீங்கள் போய் சில பேர் உதவி கேட்பீங்க, இவங்களுக்காக வெயிட் பண்ணியிருப்பீங்க. அன்னைக்கு அந்த அண்ணன் சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லி காத்துட்ருப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு செய்யணுன்ற அந்த மனசு இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு அவங்க உதவி செய்து கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு செய்யக்கூடாதுன்ற இருக்கிறதுனால தான் அப்படியே போட்டு நம்மளை மழுப்புவாங்க. அதனால் கர்த்தரை நம்புங்க, நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.